மாம்சத்திலே குறை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே அந்த உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் குறை உண்டு, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தை பிசாசு என்ன செய்யலாம்? பலவீனப்படுத்தலாம். நம்முடைய ஆவியை பலவீனப்படுத்துவதற்கு நான் சம்மதிக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவியை பிசாசு பலவீனப்படுத்துவதற்கு நான் சம்மதித்தால் நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆவியும் என்ன செய்யும்? திரைந்து போகும். அல்லேலூயா, காணாமல் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில தான் யாரை ஜெயிக்கணும்? பிசாசு ஜெயிக்கணும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியோட பலன் வெளிப்பட்டதா? அந்த பலன் தான் கற்பம் தரித்து ஒரு குமாரனாக உலகத்திலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்று சொன்னால், எதற்கு மரித்து அவர் உயர்த்தார் என்று சொன்னால், நம்மை உயிரோடு பாதுகாக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை மட்டும்தான் பிசாசுக்கு தொட முடிந்தது. அவருடைய ஆவி ஒருவருக்கு என்ன செய்ய முடியல? தொட முடியல. அல்லேலூயா. அவரை குட்டினது, அடித்தது எல்லாமே எங்கெல்லாம்? மாம்சத்தில். எங்க? மாம்சத்தில். ஆனால் அவருடைய ஆவி என்ன செய்ய முடியல? ஒருவராலும் தொட முடியல. அல்லேலூயா. பிசாசு ஒரு மனுஷனுடைய ஆவியில எப்படி தொடுவான்னு கேட்டா, ஆவியில பிசாசுக்கு தொட பைபிள் அதிகாரம் கிடையாது. யோபுவை கூட ஆண்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய ஜீவனை தப்ப விடு அப்படின்னு சொல்றாங்க. மாம்சத்தை என்ன செய்ய அவரை கையில நான் கொடுத்திருக்கிறேன், ஆவி என்ன செய்? தப்ப விடு. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, அவனுடைய ஜீவன் விசனப்படும்படியாக, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி விசனப்படும்படியாக அவனுடைய மனைவி வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவனை தூஷித்து. பாருங்க, மாம்சத்தில் இருக்கிற அந்த பலவீனத்து நிமித்தமாக அநேகர் தேவன் என்ன செய்யறாங்க? தூஷிக்கும் பொழுதுதான் அங்கே அந்த ஆவியில பிரச்சனை உண்டாகிறது. அல்லேலூயா. எப்படி? ஆவியில் செய்வது அங்கே பிரச்சனை உண்டாகிறது. அது வரைக்கும் ஆவியில் செய்யாது பிரச்சனை இல்லை. ஏன் இந்த மாம்சத்தை பிசாசு போராடுறான்னா, இந்த மாம்சத்தை கட்டி தான் ஆவியில் அவன் செயல்பட முடியும். அல்லேலூயா. இந்த ஆவியில் இந்த மாம்சத்திலே அவன் செயல்பட்டு 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 நமக்குள்ளே வெறுப்பு உண்டாகும் பொழுதுதான் நம்ம எதற்காக ஜீவிக்கணும் அப்படி என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும் பொழுதுதான் அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகிறது. அல்லேலூயா. அதனால்தான் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், தேவனை தூஷித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தில் வருகிற பிரச்சனைகளை தான் நம்முடைய ஆவியை தூசிக்க வைக்கிறது, தேவனை தூசிக்க வைக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவியில பிரச்சனை உண்டு பண்ண வைக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய மாம்சத்துல என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? ஆவியை பிசாசை கிழிஞ்சக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யோபு சொல்றான், என்னுடைய அந்நிய கண்களால் இல்ல, சொந்த கண்களினாலே அவரை, ஆவிக்கிற கண்ணால் மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும், மாம்ச கண்ணால் செய்ய முடியாது, தரிசிக்க முடியும். அதனால அவர் சொல்றான், அந்த ஆவியை நான் ஒருபோது நிச்சய மாட்டேன், பிசாசுகளை விட்டு விட மாட்டேன். அல்லேலூயா. அவனுடைய மாம்சத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உருக்குலைந்து இருந்தான் இல்லையா? அல்லேலூயா. அவன் உருக்குலைந்து இது யோபு தான் என்று சொல்லுகிறதே தெரியாத அளவுக்கு
இது யோபுதானோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் உருகுலைந்து இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி போராடுகிறான்னு பார்த்தா, நம்முடைய மாம்சத்தை உருகுலை பண்ணுகிறான், நம்முடைய சரீரத்தை உருகுலை பண்ணுகிறான். அல்லேலூயா. நம்மை உருகுலை பண்ணும் பொழுது நாம் என்ன செய்கிறோமோ, யாரை தூஷிக்கிறோம்? தேவனை தூஷிக்கிற ஒரு சூழ்நிலைகளை கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சரீரத்தை படைத்தது யாரு? இந்த சரீரத்தை படைத்தது யாரு? வேதத்தில் சொல்லப்படுகிறது, களிமண்ணை உருவாக்குறவனுக்கு ஒரு வசனம் உண்டு. அந்த நம்மை உருவாக்குறவருக்கு அந்த மிதியிட்ட களிமண் உருவாக்குறவரை அப்படி வசனம், மிதி போடப்பட்ட களிமண் உருவாக்குறவரை நிந்திக்கலாமோ அப்படி ஏதோ ஒரு வசனம் எங்கே? அப்போ பாருங்க, இன்றைக்கு பிசாசு நம்ம ஆவிக்குள்ள வருகிறது எங்க வந்து நான் வருவான்? மாம்சத்துல வந்து வரையில. பாருங்க, நம்முடைய மாம்சம் வந்து பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டது. எங்கிருந்து? பூமியிலிருந்து எடுக்கப்பட்டதான மண். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறதான அந்த ஜீவன் எங்க எடுக்கப்பட்டது? எங்க எடுக்கப்பட்டது? தேவனுடைய நாசியின் சுவாசம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து அந்த அப்படியே நாசியின் சுவாசமா இருக்கிறபடினால அந்த அதை யாருக்கு தொட முடியாது? பிசாசுக்கு இருக்க முடியாது, தொட முடியாது. ஆனா நம்முடைய மாம்சத்தில் விளைவின வரும் பொழுது நாம் அந்த எரிச்சுக்கிறோம். அது விளைவினப்படும், அந்த ஆவி விளைவினப்படும். அல்லேலூயா. அதனால ஆவி எரிச்சக்கூடாது, விளைவினப்படுவதற்கு நான் சம்மதிக்க கூடாது. அல்லேலூயா. ஆவியில வேதம் சொல்லுகிறது, ஆவியில எப்படி இருங்க? எப்படி இருங்க? அனலா இருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நினைக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறோம், ஏன் ஆராதிக்க முடியல, ஏன் போராட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நான் எப்பொழுதுமே ஆவியில இப்படி எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில அனலானால பிசாசு செய்வாங்க. சொல்லுங்க, பிசாசு செய்வாங்க, தோற்று போவான். பிசாசு செய்வான், அவன் உடைக்கப்பட்டு அவன் தோற்று போவான். அல்லேலூயா. அதனால ஒருபோதுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த தூஷண வார்த்தை நம்முடைய வாயில் இருந்து செய்யக்கூடாது, வெளிப்படக்கூடாது. அல்லேலூயா. வாசிப்போம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. ரோமர் 8:11. அன்றியும் எழுப்பருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவிக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை. அல்லேலூயா. எப்படி அந்த வசனம் வீட்டு வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய வாசமாயிருந்தால், மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. அப்ப எப்படிதான் நம்முடைய மாம்சம் பலப்படுமா? எப்படி நம்முடைய மாம்சம் பலப்படும்? ஆவி பலப்பட்டாதான் மாம்சம் பலப்படும். அல்லேலூயா. எப்படி? ஆவி பலப்பட்டுதான் மாம்சம் பலப்படும். அழகான வசனம் சொல்லுகிறது பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை. இன்றைக்கு நம்முடைய சரீரங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், நம்முடைய சரீரங்கள் நிறைவேறப்பட்டிருக்கலாம், நம்முடைய சரீரங்களில் போராட்டங்கள் காணப்படலாம். ஆனா இங்க சொல்லப்படுகிறது, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாரா? சொல்லுங்க,
உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு எப்படி இருக்கிறோமா? கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியினால தான் என்ன செய்யணுமா? சத்துருக்களை மேற்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாம்சத்தினால யாரை ஜெயிக்க முடியாது? சொல்லுங்க. இந்த மாம்சத்தினால யாரை ஜெயிக்க முடியாது? பிசாசை ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இந்த மாம்சத்துக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அல்லேலூயா. இந்த மாம்சத்துக்குள்ள ஒரு தேவ பலன் இருக்கிறது. அதை வரும்போது நாம் பிசாசை விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. இது எப்பொழுது விட்டுவிடப்படும்? எப்பொழுது விட்டுவிடப்படும்? பாருங்க, யோபுடைய சரீரம் எப்படி மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது, எப்படி அவனுடைய சரீரம் மீண்டுமாக பழைய சரீரத்தை போல மாறுகிறது சொன்னா, அவனுக்கு அந்த சோதனை கொடுக்கப்பட்டதான சோதனை நாட்களிலே அவனுடைய கூட இருக்கிறதான சகோதரர்கள், அவனுடைய மனைவி வந்து எல்லாருமே அவனிடத்தில் பல குற்றங்களை வைக்கிறார்கள், பல குற்றங்களை சாட்டுகிறார்கள். ஆனால் இவ்வளவு குற்றங்களை அவர்கள் சாட்டினர்களிலே வேதம் சொல்கிறது, வாய் திறந்து பாவம் செய்யவில்லை. எப்படி? வாய் திறந்து தேவனுக்கு என்ன செய்யலையா? சொல்லுங்க. தேவனுக்கு என்ன செய்யலையா? பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து பாவமான ஒரு வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா. அந்த அந்த பாவமான வார்த்தைகள் வரும் பொழுது அது நம்முடைய ஆவியை தோய்ந்து போக பண்ணும். என்ன பண்ணும்? நம்முடைய ஆவியை, சொல்லுங்க, விஷயம், நம்முடைய ஆவியை அது தோய்ந்து போக பண்ணும். நம்முடைய சரீரத்திலே அது பலவீனத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் அந்த பலவீனப்படுத்தும். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும் சொன்னா, ஒருபோதுமே நம்முடைய மாம்சத்துக்கு விருப்பத்துக்கு யாரை விட்டு விடக்கூடாது? ஆவியை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம அப்படி விட்டு விடும் பொழுதுதான் பிசாசுக்கு ஈஸியாக கிரியை செய்யலாம். இன்னைக்கு அநேகர் சொல்றது, இனி எதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இனி எதற்காக நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அப்படிங்கிற முடிவு வரும் பொழுது உள்ளே இருக்கிற ஆவி தோய்ந்து போகிறது. உள்ளே இருக்கிற ஆவி என்ன செய்கிறது? பலவீனப்பட்டு போகிறது. அல்லேலூயா. அதனுடைய பலன் அங்கே மாறி போகிறது. மாம்சத்தில் ஒரு பலவும் கிடையாது. இந்த மாம்சம் எது கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, அந்த ஆவியை பாதுகாக்க முடியாது கொடுக்கப்பட்டதுதான் இந்த மாம்சம். எப்படி எப்படி கொடுக்கப்பட்டது சொல்லுங்க? இந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டதுதான் மாம்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுகிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்கிற சரீரமும் இழந்துட்டு இருக்கும். அப்ப ஜென்ம சரீரம் என்னது? நாம் பார்க்கிறோம்ல, இதுதான் யாரு? சொல்லுங்க, இதான் யாரு? ஜென்ம சரீரம். அல்லேலூயா. இந்த ஜென்ம சரீரத்தை ஒரு நாளில் கொண்டு எங்க செய்வாங்களாம்? 4 பேர் தூக்கி கொண்டு போவாங்க எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜென்ம சரீரத்தை விதைக்கிறதற்கு புதிய சாரி, புதிய ஃபேனின் சட்டையும், புதிய பெட்டி இல்லை, இதெல்லாம் கொண்டு செய்வாங்களாம். இதுக்குள்ள வச்சு கொண்டு எதை சாவுக்கு எதுவான சரீரத்தை விதிப்பதற்கு எல்லாம் கொண்டு போவாங்களாம். இதையெல்லாம் கொண்டு போவாங்க எல்லாம். இதை கொண்டு போய் அங்கே கொண்டு கொடுத்துரும். அல்லேலூயா. பாருங்க, ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கரத்தை நாம் கொடுத்தாதான் இது பாதுகாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கழிந்த நாட்களில் சிறதான ஒரு காரியம் தான். ஒரு ஊழியக்காரர் பாருங்க மரித்து போனார். அந்த ஊழியக்காரர் என்னுடைய நான் பார்க்கும் பொழுது அவர் மரித்தாலும் அவருக்கு உள்ளே இருந்த அபிஷேக நிச்சயம் அவரை விட்டு மாறி போகவில்லை. ஏன்னு சொன்னா, அவருக்குள்ளே அந்த அபிஷேகம் பல வருஷங்கள் அது உலாவி பல காரியங்களை செய்தது. அல்லேலூயா. பல கிரியைகளை அது நடப்பித்தபடியினாலே அவர் மரித்து போனாலும் பைபிள் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. மரித்து போனதான அந்த தீர்க்கதரிசியாகிய எலிஷாவுடைய மாம்சத்திலே
அந்த எலும்பு கூடுகளை அந்த மரித்தவனை கொண்டு போடும் பொழுது அவன் என்ன செய்கிறானா? உயிர் பெற்று எழுப்புகிறான். அல்லேலூயா. அப்ப எலிஷாக்குள்ள இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டதான அபிஷேகம். அந்த வேதம் சொல்லுகிறது, அவனுடைய எலும்புகளிலே பட்ட மாத்திரத்துல, எப்படி அவனுடைய எலும்புகளிலே பட்ட மாத்திரத்துல எங்க செத்து போறவன் எழுப்பி இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வாசம் பண்ணணும். யார் வாசம் பண்ணணும்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மளை பலப்படுத்துகிற, நம்மளை தாங்குகிற, நம்மளை நிலைநிற்க பண்ணுகிற, நம்மளை எழுத பண்ணுகிற இவர் தான் என்ன செய்யணும்? பலன் பெற்று நிற்கணும். அல்லேலூயா. அப்படி நிற்கும் பொழுதுதான் அந்த இடத்துல தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நாம் அடிக்கடி சோர்ந்து போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் தன்னுடைய பிடரியை கடனப்படுத்துகிறார். பாருங்க, இன்றைய வசனங்கள் எல்லா நேற்றுக்கிழமையும் தேவனுடைய சம்பந்தம் எதிர்க்க இருக்கிறோம். நம்முடைய அடிக்கடி நம்மளோட வாழ்க்கையில விசுவாசம் தலை தூக்குவான், சிந்தைகள்ல வந்து பேசுவான், நம்மை சோர்வுபடுத்துவான், நம்மை விரைவிடப்படுத்துவான். அப்போ அதனாலதான் நம்ம எல்லா நேற்றுகளும் தேவனுடைய சம்பந்தத்தில் வந்து ஆவியை தேற்றும்படியாக, ஆவியை பலப்படுத்தபடியாக சொல்றாரு. ஆவியில் எப்படி இருங்க? அனலாயிருங்கள். நம்முடைய ஆவியை அனல்படுத்தும்படியாக தான் தேவனுடைய சமூகத்தில் கடந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வரும்போதுமே இந்த ஆவியை வரும்போதுமே விசுவாசமுடைய கைகளிலே விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? ஆவியை விசுவாசத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. அதை யோபு சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றதான். அந்த இடத்துல பாசிட்டிவா பேசணும், என்ன பேசல? நெகட்டிவா பேசல. அல்லேலூயா. பாருங்க, அந்த பேச்சு தான் அவரை எழுத பண்ணுகிறது. முதலாவதாக மனைவி வந்து பேசுகிறாள். மனைவி பேசிவிட்டு போய்விட்டான். இனி ஒன்றும் பேச முடியாது போய்விட்டான். இரண்டாவது யார் இருக்கிறது? அவனுடைய சகோதரர் வருகிறாங்க. அல்லேலூயா. இவங்களை அனுப்புறது யாரு? அனுப்புறது யாரு? சொல்லுங்க, விசுவாச அனுப்புகிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க அனுப்பி இவனை, ஏன்னா அந்த நிலைமையில இருக்கும் பொழுதுதான், அந்த நிலைமையில இருக்கும் பொழுதுதான் விசுவாசுக்கு அவளை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம நல்ல ஆவியில பலமா இருந்து வெறுக்குறை இல்லாம இருந்தா யாருக்கும் ஜெயிக்க முடியாது, விசுவாசம் இருக்க முடியாது. நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆவியில நல்லா இருக்கு, நல்லா ஆராதிக்க முடிகிறது, நல்லா ஓட முடிகிறது, நான் தேவனுக்கு நல்லா இருக்க முடிகிறது, அப்படி ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி விடுவோம். ஆனா இங்க பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு மாறி பேச முடியாது. என்ன எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க. அப்பதான் பிசாசுக்கு ஜெயிக்க முடியும். அதனாலதான் அந்த நேரத்துல நம்ம சிந்தைகளில் பல கேள்விகள் வரும். நம்மை சூழ்ந்திருக்கிறவர் மூலமாக பல கேள்விகள் அங்கே செய்வது அங்கே வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கேள்விகள் அந்த இடத்துல வந்தாலும் நமக்கு பேச தெரியல. எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. பைபிளை சொல்லி இருக்கிறது, பேசாமல் இருந்தால் மூடன் ஞானி ஆவான். அல்லேலூயா. அப்ப பேசினா நம்மை ஒருவேளை பிசாசு என்ன பண்ணுவாங்க? மூடனாக்கி விடுவாங்க. அல்லேலூயா. பேசாமல் இருந்தால் அந்த இடத்துல நாம் யாராக மாறுகிறோம்? ஞானியாக, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு ஞானி இருக்கிறான். யாரு? சாலோமோன். சாலோமோனுக்கு எப்படி அந்த ஞானம் கிடைச்சது? எப்படி கிடைச்சது? தேவனுக்கு உகந்த விண்ணப்பம். அல்லேலூயா. தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் பண்ணினபடினால தேவன் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னுமாக ஒரு ஞானவான் பைபிள் இருக்கிறான். யாரு? இன்னொரு இருக்கிறார். யாரு? தானியேல். அந்த தானியேல் எப்படி ஞானவானாக மாறுகிறான்? தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் பாதுகாத்து தினமும் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அந்த இடத்துல அவனுடைய ஜீவனுக்கு ஆபத்து வருகிறது. தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வருகிற நேரத்தில் கூட அவன் அவரை விட்டு நீங்கி போகவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாரை விட்டு நீங்கி போகிறோம்? யாரை விட்டு நீங்கி போகிறோம்? தேவனை விட்டு நீங்கி போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கேட்கிற விசுவாசுக்கு பயங்கர கோபம் இருக்குல்ல. என்ன பற்றி எல்லாம் பேசுறது அப்படிதானே? விசுவாசம் என்ன வரும்? ஏன்னா இதுவரைக்கும் பிசாசு மக்களை சாகடிக்கிறது, கொல்லுகிறது எல்லாமே இந்த காரியத்தினால்தான் மனுஷனை ஜெயிக்கிறது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தோடனே இனி எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்?
இனி எதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பிசாசு எண்ணத்தை கொண்டு கொடுத்து அவர்களே முடிவை தேடிக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அல்லாம நம்முடைய ஜீவனை எடுப்பதற்கு தொடுகிறதற்கு பிசாசு அதிகாரம் ஏன்னு சொன்னா அது எங்க இருந்து வந்ததுன்னா அவருக்கு உள்ள இருந்து வந்ததாக நமக்கு இருக்கிற ஜீவன். யாருக்கு இருந்து வந்தது? தேவனுக்கு உள்ள இருக்கிற நாசியின் சுவாசம் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மனுஷர்கள் வாழ்ந்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தினமும் எத்தனை மனுஷர்கள் சாகிறார்கள், எத்தனை மனுஷர்கள் இருக்கிறாங்க, பிறந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஜீவன் எங்க வந்தது? இந்த ஜீவன் எங்க வந்தது? தேவன் வந்தது. இன்றைக்கு இத்தனையோ கோடி வருஷங்கள் ஆகிவிட்டது. இந்த ஜீவனை அவர் படைத்து எந்த மனுஷனால இப்படி ஜீவன் உருவாக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஜீவன் எங்கே இருந்து வந்தது? தேவனுக்கு உள்ள இருந்து வந்ததுனாலதான் அதை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனை கூட உருவாக்கியாச்சு. என்ன பண்ணியாச்சு? மனுஷனை கூட என்ன பண்ணியாச்சு? உருவாக்கி. ஏன்னா அது எங்க இருந்து எடுத்தது? எங்க இருந்து? நம்ம பூமி இருந்து எடுத்தது. அது வேற இடத்துல பூமி எடுத்தபடினால மனுஷனை கூட இன்னைக்கு சயின்டிஸ்ட்ல உருவாக்கியாச்சு. அல்லேலூயா. அதுக்கு உணவு இருக்கிறது, அது பார்க்கிறது, எல்லாம் செய்கிறது. ஆனா உள்ள இருக்கிற ஜீவன் மட்டும் சாஃப்ட்வேராக இருக்கிறது. உள்ள இருக்கிற ஜீவன் எப்படி இருக்கிறது? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். தேவன் கொடுத்திருக்கிற ஒரிஜினாலிட்டி ஜீவனை அதை முயற்சி முடியல, யாரால வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதனால இந்த ஜீவனை அழிக்கும்படியாக தான் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். அந்த பிசாசு கையில எதை விட்டு விடக் கூடாது? சொல்லுங்க, எதை விட்டு விடக்கூடாது? இந்த ஜீவனுக்கு விலை மதிப்பு இடாது. இது எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் வாங்க கிடைக்காத ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த ஜீவனை நான் என்ன கொடுத்தாலும் பாதுகாத்துக்கணும். எதை கொடுத்தாலும் விசுவாசிகளை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. இதை யோபு அறிந்திருந்தபடினாலதான் அவன் என்ன செய்கிறானா? அந்த ஜீவனை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு ஓட்டை வச்சு சுதைக்கிறது இல்ல. அவன் சொல்லுகிறான், பற்களை மூடுகிறதுக்கு கொஞ்சம் சதை மட்டுமே தப்பிச்சு. பாருங்க, அப்ப போய் பார்க்கும் பொழுது அவருக்கு எலும்பெல்லாம் என்ன பண்ணிச்சு? தெரிஞ்சிட்டே இருந்தது இல்லையா? சொரிஞ்சு 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 துளி போச்சு, சதையும் போச்சு. என்ன இருக்குது? ஆனா கொஞ்சம் இங்க மட்டும்தான் கொஞ்சம் தப்பிச்சான். இங்க தப்பலன்னு நடக்கும், பாக்கி முடிச்ச போகல. அப்படிதானே? இங்க மட்டும்தான் கொஞ்சம் தப்பிச்சதுக்காக தப்பிச்சுன்னா அதிலிருந்து அவன் தேவனை ஸ்தோத்திரிக்கணும், அதிலிருந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அதை வைத்திருக்கிற. பைபிள் சொல்லப்படுகிறது, துதித்தலும் சபித்தலும் அந்த வாயிலிருந்து வரும். அப்ப துதிக்கிறதுக்காக தான் வாய். அதனால தேவன் அந்த வாயை மட்டும் நினைக்கிறாரா? தப்ப விட்டுக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய மற்ற அவைகள் எல்லாம் நினைக்கிறது அழுகி போனது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நானும் அதனால என்ன செய்யணும்? யோபுவுக்கு அது மட்டும்தான் தப்பப்பட்டுச்சு. இன்னைக்கு கை தப்பப்பட்டிருக்கிறது, சொல்லுங்க, கால் தப்பப்பட்டிருக்கிறது, கால் தப்பப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரம் மட்டுக்கு தட்டப்பட்டிருக்கு, தப்பிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப யோபுவுக்கு செய்தது போல நமக்கு யாரும் செய்யல, யாரும் செய்யல. ஆண்டவர் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தா நம்மளால நிலைநிற்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? அதான் ஆண்டு சொல்றாரு, சோதனைக்கு அந்த திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர்கள். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இல்லை எனக்கு திராணி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா திராணியை தருகிறது யாரு? நமக்கு ஒரு திராணி இல்லதான். திராணி தருகிறது யாரு? நமக்குள்ள இருக்கிற, சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த தேவன் தான் அந்த பலத்தை தருகிறார், அந்த ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. பைபிள்ல பாருங்க, அநேக இடங்களில் மோசையை இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் பண்ணுகிறார்கள், இடரம் பண்ணுகிறார்கள். அவன் அநேக இடத்துல சொல்றான், என்னால் இந்த ஜனங்களை நினைச்ச முடியாது, நடத்த முடியாது என்று சொல்லும் பொழுது அப்ப ஆண்டு சொல்றாரு, இவங்க வணங்கா காலத்துல ஜனங்கள், இவங்களை விட்டு விடு, நான் இப்போதே கொண்டு போடுவேன், இவங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யோபு சொல்லி, சாரி, அந்த மோசே சொல்லுகிறான், முதலாவது என்ன செய்யும்? சொல்லுங்க, முதலாவது என்ன செய்யும்? என்னை கொண்டு போடும், அடுத்த ஜனங்கள் செய்யணும். அல்லேலூயா. நீ என்னோடு கூட வராத பட்சத்துல
எனக்கு இந்த ஜனங்களை நடத்த முடியாது. இந்த ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் கூட போனபடினாலதான் அவனுக்கு என்ன செய்ய முடிகிறது? சொல்லுங்க, நடத்த முடிகிறது. அல்லேலூயா. அதனால் பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு அழிந்து போக வேண்டிய நாம் அவர் வலதுபுறம் இடதுபுறம் தாங்கி தப்பி வைத்துக் கொண்டு போறபடினாலதான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உலகத்துல என்ன செய்கிறோம்? உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2 அதனுடைய 5 வாசிப்போம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையை, மேன்மையான ஐஸ்வர்யத்தை அதன் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அக்கிரமங்கள் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, நம்மிடத்தில் வைத்திருக்க தயவு பாருங்க. அதுல கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி எங்க உட்கார வைத்திருக்கிறாராம்? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனால், இது தேவனால் உண்டான தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளால் வெட்ட முடியாது. நம்ம பிசாசை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும் செய்ய முடியாது. யாரு கூட இருக்கணும்? யாரு கூட இருக்கணும்? ஆனா நம்ம விரும்புவதுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆவியை தோய்படுத்தக்கூடாது. ஆவியை தோய்படுத்தினால் ஆண்டவரை கொண்டு செய்ய முடியாது. அல்லேலூயா. என்னது? நம்முடைய உள்ள இருக்கிற ஆவி, அந்த தேவனுடைய பலத்தை என்ன செய்யக்கூடாது? விரும்புவதை செய்யக்கூடாது, சோர்வுபடுத்த முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். அல்லேலூயா. ஆதியில இருந்த பலன் உனக்குள்ள இப்ப இல்ல. எப்ப இருந்த பலன்? நீ ரட்சிக்கப்பட்ட நேரத்துல, நீ மறந்திருந்த நேரத்துல, நீ ஆராதிக்கிற நேரத்துல இருந்த பலன் இப்ப உனக்குள்ள என்னது? இல்ல. அதனால நீ என்ன செய்யணுமா? எந்த இடத்துல நீ விழுந்தாயோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் என்ன செய்யணுமா? நீ எழும்பி மனம் திரும்பி. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனை ஏதாவது குற்றங்கள் குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னா நாம் மனம் திரும்பணுமா? என்ன செய்யணுமா? மனம் திரும்பி நம்மை மீண்டும் ஸ்திரப்படுத்தணுமா? நம்மை மீண்டுமாக நிற்க வைக்கணுமா? மீண்டுமாக நம்மை நான் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 4வது வாசிங்க. ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம இப்ப எங்க இருக்கிறோமா? கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம சொல்லணும், நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? சொல்லுங்க, நான் எங்க இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்கு கூட இருக்கிறேன். அதனால உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேணும், உறுதி வேணும், நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது, உறுதி இல்லாமல் ஒன்றுமே முடியாது, நம்பிக்கை இல்லாமல் ஒன்றுமே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் எப்போதுமே தேவனோடு கூட ஒப்புரவாகி இருக்கணும், தேவனோடு கூட நான் சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்குள்ளாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வாசிங்க. எபேசியர் 1:19. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும்
இன்றதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தவர்கள் எழுப்பி அவரிடத்து நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்துல, எப்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்துல, பாருங்க, விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யாது முடியாது. விசுவாசத்தினாலே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. இப்ப நம்ம மனக்கண் எப்படி இருக்கு? நம்முடைய மனக்கண் எப்படி இருக்கு? சொல்லுங்க. இருள் அடைந்து எப்படிமா நம்மளோட மனக்கண் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அது ஆவியில பலப்படதான் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆவியில பலப்பட மட்டும்தான் அது பிரகாசிக்க முடியுமே தவிர அல்லாமல் அது பிரகாசிக்காது. அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்போதுமே இப்போ இருளில் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்க வெளிச்சத்தில் இருக்கணும்? ஆண்டவர்கள் எங்க இருக்கணும்? வெளிச்சத்தில் இருக்கணும். அல்லேலூயா. பகல்ல வெளிச்சம் இருக்கிறது, இரவில் என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது. இரவுல தான் விசுவாசம் நடமாடுவான். ஆனா இருளிலே நம்ம எங்க இருக்கணுமா? பைபிளை சொல்லி இருக்கிறது, இரவிலே அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எப்படி? இரவிலே யார் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது? ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாயிருக்கணும்னா நம்முடைய மனக்கண்கள் வெளிச்சமா வெளிச்சம் உண்டாகணும். அல்லேலூயா. நம்முடைய மனக்கண்கள் தோய்ந்து போகக்கூடாது. மனக்கண்கள் இருளடைந்து போகக்கூடாது. மனக்கண்களை எப்பொழுதும் பிரகாசிக்க வைக்கணும். அல்லேலூயா. ஒரு விளக்கை கொடுத்து வைக்கிறோம். அந்த விளக்கு எப்ப மங்கும்? அந்த விளக்கு எப்ப மங்கும்? எண்ணெய் தீரமா மங்கும். அல்லேலூயா. எப்ப மங்கும்? உள்ள இருக்கிறதா எண்ணெய் என்ன செய்யணும்? தீர்ந்தான். அல்லேலூயா. எண்ணெய் தீர்கிற வரைக்கும் என்ன செய்யும்? பிரகாசிச்சுட்டே இருக்கு. அல்லேலூயா. எண்ணெய் இருக்கிற வரைக்கும் கருத்து என்ன செய்யாது? ஏறாது. எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அது பிரகாசம் கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல நமக்குள்ள ஆண்டு வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஒருபோதும் தோய்ந்து போக விடக்கூடாது. அதான் பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே. எதை சுமக்கிறோமா? தேவனுடைய பாத்திரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறோம். தேவனை சுமந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதன் 24 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:24. மரண உபாதிகளில் கட்டை அவிழ்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரா? பிசாசுடைய மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசுடைய மரண கட்டை தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து. அப்போ பிசாசு கட்டியிருந்த கட்டுகளை அழித்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. எப்படி? மரணத்தினால் கட்டப்பட. அப்ப ஆண்டவருக்கு வசனம் அழகா சொல்லுது, மரணத்தின் உபாதிகள் கட்டை அவிழ்த்து. அப்ப பாருங்க, ஆண்டவரையே பிசாசு கட்டினார். எப்படி? அழகா சொல்லிட்டு இருக்குது. அங்க கட்டப்பட்டிருந்தது. ஆனா அங்க யார் அவிழ்க்கிறது? அதை அவரை கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினா அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாது இருந்தது. அவருடைய மாம்சம் கட்டப்பட்டிருந்தது. மாம்சத்தை கட்டினாதான் ஜீவனை கட்ட முடியும். இப்போ ஆண்டவர் என்ன கட்ட அவிழ்த்தாரா? எதை கட்ட அவிழ்த்தாரு? மாம்ச கட்ட அவிழ்த்தாரு. அப்ப பைபிள் சொல்லுகிறது, பிசாசால் அவரை கட்ட முடியாமல் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பிசாசு டைரக்டாக வந்து நம்முடைய ஜீவனை தொட முடியாது. அல்லேலூயா. ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஆண்டவர் பக்கத்துல போக முடியுமா? சொல்லுங்க, போக முடியுமா? அவருக்கு பல வயலுக்கு அப்புறம் தான் நிற்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்போ நம்ம தேசத்துல முதலமைச்சர் இருக்காரு, யாரு? ஸ்டாலின். அவரை பக்கத்தில் போக முடியுமா? அவரை சுற்றி யார் நிற்பாங்க? கரப்பப்பட அப்படிதானே? பல அடிகளுக்கு அப்புறம் தான் நிற்கணும், அப்படிதானே? அப்ப பாருங்க, ஒரு தமிழ்நாட்டை ஆளுகிற ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு பவர்னு சொன்னா, வானாதி வானங்களுக்கு மேலானவரை, சர்வ லோகத்தை படைத்தவரை முன்ன இருக்க முடியாது, பெய்திருக்க முடியாது. அல்லேலூயா. அவரை சுற்றி என்ன இருக்குதான்? அக்கினி இருக்குது. அல்லேலூயா. அவரை சுற்றி அக்கினி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவர் இருக்கிறதான நாற்காலி எரிஞ்சு கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து இருக்காரு நாற்காலி, அதை ஒருத்தர் சொல்ல முடியாது, அதுல அக்கினி எரிஞ்சு கொண்டுதான் இருக்கு. அல்லேலூயா. அதனால அவர் தொடர்ற இடம் என்ன புறப்படும்? அவருடைய அடிகளில் அக்கினி புறப்பட்டதுன்னு சொல்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த அவருக்குள்ள இருந்து வந்ததாக நமக்கு ஜீவன் இருந்து, அவருக்கு உள்ள இருந்து வந்ததான ஜீவனை பிசாசுக்கு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, தொட முடியாது. அது எப்படி தொடுகிறான்னு கேட்டா, நம்மை அவிசுவாசப்படுத்தி, நம்மை விளைவினப்படுத்தி, நம்மை குற்றுவிலாக்கி, நம்மை இனி வாழ வேண்டாம் என்கிற முடிவுக்கு வரும் பொழுதுதான் அந்த ஜீவனை தொட முடியும். அல்லேலூயா. அந்த முடிவுக்கு வரும் அந்த ஜீவன் அவருக்கு வேண்டாம். யாருக்கு வேண்டாம்? சொல்லுங்க. நம்ம வசனத்தை கொடுத்து தேற்றுகிறாரு, ஆற்றுகிறார், பலப்படுத்துகிறார், நிக்க வைக்கிறார், எல்லாம் செய்கிறாரு. ஆனா நம்ம சில நேரங்களில் வசனம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், இது ஜெபிச்சது போது எல்லாம் போதுன்னு சொல்லி நம்ம எப்பொழுது நம்மை நாம் வெறுக்கிறோமோ, நம்மை நாம் சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது நமக்கு ஜீவன் யாருக்கு வேண்டாம்? ஆண்டவருக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு வேண்டாம்னு சொல்லும் தான் பிசாசு தொட முடியும். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த ஜீவன் யாருக்கு தொட முடியாது? பிசாசுக்கு தொட முடியாது. அல்லேலூயா. 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 மாம்சத்தை எப்பொழுது துடைக்க அதிகாரம் உண்டு, ஜீவனை விரும்புவது தொட அதிகாரம் இல்லை. ஆனா ஜீவனை எப்ப தொடுறான்னு பார்த்தா, நம்மளே நம்ம என்ன செய்கிறோம்? அதான் ஆண்டவர் அவன் சொல்றான், அந்த யோபோட்ட அவன் சொல்றான், தேவனை தூசிக்கமா, நம்மை உண்டாக்குறவரை தூசிக்கமா அந்த ஜீவனை பிசாசு விடுகிறான். அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவரை நான் என்ன செய்கிறோமா? தூசிக்கும் பொழுது எப்ப தூசிக்கிறோம்? அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்குறவரை நோக்கி சொல்லிடுறது ரோமர் 9:20. உருவாக்குற வஸ்து உருவாக்குறவரை நோக்கி நீ ஏன் என்னை இப்படி உண்டாக்குறாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கரத்துக்குரியதாகவும் ஒரு பாத்திரத்தை அதிகாரம் இல்லையோ? பாருங்க, நம்ம ஒருபோது ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க, ஏன்னா இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவனை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், உனக்கு சொல்லுங்க, உனக்கு ஐயோன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அவரை பார்த்து ஆண்டு சொல்றாரு, மதிகேடனே, உன் ஜீவன் இன்றைக்கு ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்கிற, தேவனை தேடாமல் ஆராதனைக்கு போகாமல் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்காமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மதியேடனே. அல்லேலூயா. அவன் மதியேட யாரு கையில் இருக்க மாட்டான்? ஆண்டவர் கையில் இருக்க மாட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு வேதனைகள். ஆனா பிசாசு எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறோம் நம்முடைய ஜீவன் எடுக்கிறதுக்கு, அதை எடுக்க முடியல. காரணம் என்ன? நம்ம எங்க இருக்கிறோம்? தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் பாருங்க, நம்மளோட ஜீவன் எடுப்பது எப்படி எல்லாம் முயற்சி பண்றான்னு பாருங்க. அங்க கட்டி, இங்க கட்டி, அங்க கட்டி, இங்க கட்டி. அப்பொழுது நம்மளோட வாயில் எப்போடா ஒரு தூசண வார்த்தை வருவ நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி நம்மளோட வாயிலிருந்து எப்போ ஒரு தூசண வார்த்தை வரும் என்பதை அவன் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. கண்ணோக்கி அவன் அதை கண்ணோக்கும் பொழுதுதான்
எப்பொழுது நம்ம வாயிலிருந்து தூசண வார்த்தை வெளிப்படுகிறதோ அப்பொழுது யார் நம்மளை கைவிடுகிறது? ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறோம். அல்லையா? அதான் ஆல்ரெடி சொன்னேன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடனப்படுத்துகிறவன் சகாயம் இன்றி சடதியில் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அல்லையா? அப்ப இங்க பாருங்க, நம்ம எப்போ ஒருபோதுமே நம்ம ஆண்டவரை எரிச்சக்கூடாதான், மறுதளிக்க கூடாது. அதனாலதான் யோபுக்கு மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விட சொல்றார். அல்லையா? நம்ம ஒருபோதும் யாரை தூசிக்க கூடாது? தேவனை தூசிக்க கூடாது. அல்லையா? அல்லையா? அப்ப நாம் ஒருபோதுமே தேவனை தூஷிக்க கூடாது. பிசாசு நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லையா? அந்த சூழ்நிலைகளுக்கு நம்மை விட்டுவிடக்கூடாது. அல்லையா? அதனால நம்ம எல்லாருமே எப்ப நிச்சயமா என்ன பிரச்சனைகள் வந்தாலும், ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், ஆண்டவரே. யோபுவை தேவன் ஒரு நாளில் எல்லா உபத்திரத்திலும் அவனை விடுவித்தது போல, எல்லா சூழ்நிலையிலும் அவனை விடுவித்தது போல, அவனுடைய குடும்பத்தை தேவன் மீண்டும் கட்டி எழுப்புறது போல, மீண்டும் அவனுக்கு தேவன் குமாரர்களை கொடுத்தது போல, மீண்டுமாக பழைய ஐஸ்வர்யத்தை காட்டிலோ இரட்டிப்பான ஐஸ்வர்யத்தை அவனை கொடுத்து அவனை தேவன் மீண்டுமாக அவனுடைய ஸ்தானத்தில் அவன் இருக்கப்பட்டது போல நம்மை ஆண்டு என்ன பண்ணுவாரா? நம்முடைய ஸ்தானங்களில் கொண்டு வருவார். அல்லேலூயா! அப்படி முழங்கல் படி போடுவோம். இரண்டு சமுதிரம் செபிக்கலாம். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீ ஒருவரே எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே, நீ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க மாத்திரம் எனக்கு போதும். எலும்பை கட்டினாலோ, என் நரம்புகளை கட்டினாலோ, என் சதையை கட்டினாலோ, என் சிந்தைகளை கட்டினாலோ என் ஜீவனங்களுக்கு கட்ட முடியாது. ஏன்னு சொன்னால் என் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை புறப்படாது. என் வாயிலிருந்து ஹல்லேலூயா சாவுக்கேதுவான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா ரிபாலவா ரிகாலவா தேவனுடைய கரங்களை ஒப்புவிடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. என்னை பலப்படுத்துங்க. தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவ கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே எல்லா தடை கற்களும், எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகக்கூடியதாக இரண்டு கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ வல்லமை உள்ளவர் அப்பா, நீ கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. இம்மட்டமாக தாங்கி இம்மட்டமாக வெளிநடத்தி ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா உயிர்த்தெழுதல் வல்லமை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதற்காக, உயிர்த்தெழுதல் வல்லமை ஆண்டவரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தால் கட்டி வைக்க முடியவில்லை. தேவன் அவனுடைய எல்லா உபாய தந்திரங்களை அவிழ்த்து போட்டார். இயேசுவின் நாமத்தாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா மரண கண்ணிகள், எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவிழ்க்கப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவிழ்க்கப்பட்டு போவதாக. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தாலே அவிழ்க்கப்பட்டு போவதாக. எல்லா சத்துருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தாலே அவிழ்க்கப்பட்டு போவதாக. தேவ மகிமை வல்லமை எங்களை வெளிப்படட்டும். எங்க தேசத்தில் வெளிப்படட்டும். எங்க தேசத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும். எங்க தேசத்தில் தேவ அக்கினி இறங்கட்டும். எல்லா கட்டுகளையும் தேவன் தைத்து விடுவீராக. தேவ வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அப்பா எங்களை பலப்படுத்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோட வாயிலிருந்து இப்பொழுது ஜீவ வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களோட வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள் மட்டுமே வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவாதிபதியாக தேவ வல்லமை, நேற்று வேண்டும் மாறாத வல்லமை, ஒருவர் சேரக்கூடாது ஒளியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவன் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவவல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். நேற்று மீண்டும் மாறாத வல்லமை இறங்கட்டும். எல்லா தடைகளையும் நான் உடைத்து முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. அவருடைய சமுதிரத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டு பலப்படுத்தி தாங்கி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நாங்கள்
ஹalleluya. தேவன் நியமித்திருக்கிற அந்த பாதையிலே நாங்கள் பொறுமையோடு ஓடத்தக்கதான கிருபைகளை தேவன் எங்களுக்கு தருவதாக செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டு மாற்றிப்படுகிறாக தாழ்த்தி விட கருத்தில் கொண்டு செபிக்கிறோம். கழிந்து வருவார காலங்களை பாதுகாத்தீங்க, பலப்படுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரமானவரே. இந்த நாட்களை தேவனுடைய கருத்தில் கொடுத்து செபிக்கிறோம். தேவன் எங்களை தாங்கி பலப்படுத்தபடியாக தேவனுடைய கருத்திலே நாங்கள் எங்களை தருகிறோம்ப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் மாறி போகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆசீர்வதித்தாருங்க. போகிற வருகிற இடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் ஆண்டவரே, காலையில் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. போகிற இடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையில் ஆசீர்வதிப்பீராக. சத்தோட இஷ்டங்களை விட்டுவிடாதபடியே தேவ மகிமை எங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. மீண்டும் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறதில்லையோ உடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். தாழ்த்து தருகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனதல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகளவே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.